அப்பாடி, பல நாளுக்கு அப்புறம் வீடு இன்னைக்கு தான் ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த மாதிரி வீடு இருந்தா எவ்வளோ நிம்மதியா இருக்கும். அந்த கடை மாதிரி எந்நேரமும் கைமைய 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 கத்திக்கிட்டு மனசால உயிரை எடுத்துக்கிட்டு நமக்கு வர எல்லா பிரச்சனையுமே நல்லதுக்கு தானே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆத்தா முன்னாடியே நேற்று போன மனுஷன் ராத்திரி மிச்சோறும் வீட்டுக்கு வரல. எங்க போனாருன்னு தெரியல, சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ன என் மேல இவ்வளவு வீம்பு காட்டுற ஆளுக்கு ஆத்தால கேட்க தெரியல. இருக்கட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏக்கா ஏக்கா, வாடி வாடி, வா வா வா. என்னக்கா உன் மாமியார் நேத்துல இருந்து என் வீட்லயே கடையா கிடக்குது. ராத்திரி கூட அங்கேயே தான் படுத்துக்குச்சு. என்ன என்ன சண்டை? வந்ததுல இருந்து ஒன்னும் ஒப்பாரி வைக்கிறத தவிர என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் பேசல. உன் வீட்டுக்காரரும் அப்பப்ப 4 முறை வந்து எட்டி பார்த்துட்டு போனாரு. என்னதான் சங்கதியே? அதையும் கேக்குற? நேத்தி சரியான சண்டை இல்ல, நல்லா புடிச்சு கழுவிய உழுக்குன்னு உழுக்கி விட்டேன். அதான் இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கேயாவது போய் செத்து தொலைகிறேன்னு கிளம்பிடுச்சு. இப்ப தாட்டி எனக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கிழவி ஊர் முழுக்க நீ அதை அடிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னவோ அதுவா கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்ற. யாரு? நான் அதை அடிக்கிறேனா? நல்லா அடிக்கலாம் அத. சின்ன பொண்ணு, இந்த கிழவி இந்த காளியம்மா கிட்ட என்னம்மா குத்து வாங்கினுச்சு. ஆனா நேத்தி என்கிட்ட எவ்வளவு எதிர் திறமை எதிர்ச்சி. இந்த மனசுல உங்க ஆத்தா ஏன் இப்படி பண்றாவ, இதெல்லாம் நல்லா இருக்கா, ஊருக்குள்ள 4 பேர் நம்மள மதிப்பாகலான்னு கேளுங்கன்னு சொன்னதுதான். உடனே வந்து ஏமா அவங்ககிட்ட எங்களை சொல்லி கொடுத்துறியா, அப்படி பண்றேன்னு அவ்வளோ பேச்சுப்பா. இன்னைக்கு தாண்டி எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு. என்னவோ இன்னைக்குதான் என் அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. என் கழுத்துல தாலி ஏறின நாள்ல இருந்து நேத்தி வரைக்கும் இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்ததில்ல. அப்ப உன் மாமியார் வீட்டை விட்டு போனதும் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நானும் அதை விட்டு போன்னு சொன்னேன், அதுவா ஓடிடுச்சு. அதுக்கு நான் என்ன செய்யறது? சரி ஏன் நின்னுகிட்டே இருக்க, உட்காரு. சின்ன பொண்ணு, காலையில டீ காபி எதுவும் குடிச்சியா? இல்லக்கா, இன்னும் எதுவும் குடிக்கல. சின்ன பொண்ணு, ஒரு மணர டீ போட்டு வாயம்மா. டீ குடிக்காம ஒரே தலைவலியா இருக்கு. சின்ன பொண்ணு, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு எனக்கு பிடிச்ச குழம்பெல்லாம் வச்சு விதவிதமா சமைச்சு சாப்பிட்றேன்னா இல்லையான்னு பாரு. என் விருப்பம் போல இன்னைக்கு நான் டிவி பார்க்க போறேன். என் விருப்பம் போல இன்னைக்கு நான் படுத்து தூங்க போறேன்டி. என் வாட லட்சியமே இதாண்டி. என் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற போகுதுடி. ஏக்கா, சோறாக்கி திங்கிறதும் படுத்து தூங்குறதும் ஒரு லட்சியமா? ரொம்ப பெருமையா இருக்குக்கா உன்னை நினைச்சா. உனக்கு என்னடி தெரியும்? என் மாமியா மாதிரியான ஆளுகிட்டலாம் இருந்து பாரு, அப்ப தெரியும் என் லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சியம்னு. இந்த மாதிரி லட்சியம்லாம் எந்த பொண்ணுக்கும் நிறைவேறாது தெரியுமா? என்னைக்காவது மாமியாரி அம்மாவை வீட்டுக்கு போனாலும் இல்லை அக்கம் பக்கத்துல எங்கேயும் போனாலும் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா அப்பவும் என்ன நேரமும் போன போட்டு இல்லை நம்ம என்ன செய்யறோன்னு பாக்குறதுக்கு ஆளை விட்டுட்டு தான் போவாளுவேன். இன்னைக்கு பாரு, என் மாமியா உன் வீட்டுல தான் இருக்கு. ஆனா அது இனிமே இங்க வரமாட்டேன்னு சொன்னதும் எனக்கு அவ்வளவு குசியா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படி துள்ளி குதிச்சு ஓடி ஆடணும் போல இருக்குடி. ராத்திரி எல்லாம் உன் வீட்டுக்காரர் வரலன்னு சொல்ற, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா? ஆமா, எங்க போயிட போறாரு? எங்க போய் எங்க வந்தாலும் இங்க நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். வரட்டும், வந்த பிறகு வச்சுக்கிறேன். ஆமா, உன் நாத்தனா எங்க? அவளை ஆளைய காணோம். அந்த எருமை எங்க போச்சுன்னு யாருக்கு தெரியும்? நல்லா 3 நேரமும் சோறு இருந்துச்சுன்னா வீட்டை சுத்தி வரும் குட்டிப்பட்ட பூனை மாதிரி. நான் தான் நேத்துல இருந்து சோறு குழம்புன்னு ஒன்னும் ஆக்கலையே. நேற்று ராத்திரிக்கும் புள்ளிவா மத்தியானம் ஆக்கினதை இருந்தது சாப்பிட்டுச்சுவேன். இந்த எனக்கு காலையிலயும் புள்ளிவெல்லாம் பள்ளியோடத்துலயே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இன்னைக்கு தாண்டி எனக்கு லிஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. பப்பா இத்தனை நாளா கண்ணை திறந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வேலைன்னு அப்படியே விசுன மாதிரி இந்த வேலை முடிச்சு அந்த வேலை, அந்த வேலை முடிச்சு இந்த வேலைன்னு உட்கார நேரம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு கிடந்துடி. இன்னைக்கு பாரு, வீட்டுல ஒரு பொம்பளை இல்லைன்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. ஜெயில கைதியோ கூட இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இந்த வீட்டுல நான் கிடக்குறேன்டி. நிஜமாலுமே எனக்கு இன்னைக்கு உன்னைய பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் மூஞ்சியே தனியா காமிச்சு கொடுக்குது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ஆடு மாட கூட என்னன்னு பாக்கலையே, எல்லாம் அப்படியே தானே கிடக்கு. சோத்து பண்ண குழம்புச்சிட்டு நீ எதையும் கழுவல, எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்து உறங்கிட்டு பிறகு வேலை செஞ்சுக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். அது கிழவி வீட்டுல இருந்துச்சுன்னா வச்சுக்கியா, பாரு சாப்பிட்ட தட்டிய 10 முறை கழுவ சொல்லும். ஒரு நாளைக்கு டீயே 50 முறை போட சொல்லும். இந்த வீடு இருக்கு பாரு வீடு, இந்த வீட்டையே ஒரு நாளைக்கு 100 முறை தொடச்சி வார சொல்ல முடியும். மாதிரி தொடச்சி தான் ஒன்னும் இல்லாத ஆண்டியா போய் உட்காந்துருக்கேன். ஏக்கா, சுத்தபத்தமா இருக்க சொல்றது ஒரு பிரச்சனையாக்கா? சுத்தமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, இவளை ஏதாவது வேலை வாங்கியே அவனும்னு வேலை செய்ய சொல்றாங்க பாரு, அதுதான் எங்க பெரிய பிரச்சனை. எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது சின்ன பொண்ணு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கண்டி. இந்த சந்தோஷத்தை முதல்ல என் அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நடக்கிறத அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அம்மா வீட்டுக்கு. நடத்து நீயே எல்லாரும் மாதிரி ஒரு குடும்ப பொண்ணு தானே, அப்புறம் நீ எப்படி இருப்ப? போட ஏம்மா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சொல்லு. இனிமே அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், இனிமே நான் அங்க யார் மசிலுமே முழிக்க மாட்டேன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்து கிடக்குறேன். உன்னை நம்பி வந்த நான் எங்க போறது? கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு ஒரு பிறந்த பிள்ளைக்கு ஆத்தா இருக்கிற வரைக்கும் தான் பிறந்த வீட்டுல மரியாதை. நீ இல்லாத இடத்துல அங்க நான் மட்டும் இருந்து என்னம்மா செய்யறது? உன் மருமகாரி இனியும் மதிப்பாளா? நல்ல அவர் 4 வாய் சோறு போட மாட்டா. இப்ப உன்கிட்ட சண்டை வேற, இனிய பட்னி போட்டு கொன்னுடுவாளே. தங்கம், இங்க பாரு, அவளும் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இப்படியெல்லாம் சண்டை கிண்டை வாங்கி என்னையும் வீட்டை விட்டு விரட்டிட்டா நல்லா சாலியா இருக்கலாம்ல.
அதனாலதான் அவன்கிட்ட சொல்லி அந்த பையன் நம்மள இந்த பேச்சு பேசுறேன். எத்த ஆத்தான்னு அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? இல்ல கூட பிறந்தவனு உன் மேலதான் அக்கறை இருக்கா? இந்த அவனை பத்தி என்கிட்ட பேசாத பாத்துக்க. அம்மா, நேற்று சண்டை நடந்ததுலேருந்து உன் மருமாவை என்ன தெனாவட்டா இருக்க தெரியுமா? நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டோமே, நம்ம மாமியக்காரி வீட்டை விட்டு போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லைம்மா அவளுக்கு. அப்படியே பகுசா போறது என்ன, வர்றது என்ன, புதுசா சாலை எடுத்து கட்டுறது என்ன, மினுக்கு மினுக்குன்னு மினுக்குறாமா. இன்னைக்கு காலையில கூட அவ எப்பவும் 4 மணிக்கே எழுந்து சாணியை வாரி கொட்டுவா, வீட்டு வேலையெல்லாம் செய்வாள்ல. இன்னைக்கு 7-8 மணி வரைக்கும் படுத்து உறங்குறாமா. ஏம்மா, அந்த பிள்ளைகளுக்கு சோறு கூட ஆக்கி போடலம்மா. பள்ளியிடத்துல சோத்தை வாங்கி தின்னுங்கன்னு சொல்லிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறா. இப்படி நான் வெளியே வந்ததும் அந்த சின்ன பொண்ணை உள்ள ஓடிட்டாமா. உள்ள 2 பேரும் என்ன செய்யறாளோன்னு தெரியல. ஏம்மா, நம்ம இப்படி ஒதுங்கி போனா அவ நம்மள ஒரேடியா ஒடிச்சு கட்டிடுவா. நம்ம ஏன் ஒதுங்கி போகணும்? உனக்கு இல்லாத உரிமை, எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு என்னம்மா சொல்லு? அவளுக்கு என்ன? நாளைக்கே நம்ம அண்ணனுக்கு ஒன்னானாலும் அந்த வீடை மொத்தமா அவள எழுதி எடுத்துக்குவா. அதுக்கெல்லாம் விடவே கூடாது. ஏம்மா, என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டியது நமக்கு தான். நீ நான் அண்ணன் நம்ம மட்டும்தாம்மா. இப்ப வேணா அண்ணாவை பேச்சை கேட்டுக்கிட்டு ஆட்டமா ஆடலாம். ஆனா அண்ணனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு உனக்கு தெரியும்ல. முன்னாடிலாம் அண்ணன் என் பிள்ளைல கண்டா எப்படி செய்யும். ஆனா இப்போ நானும் என் பிள்ளைல வந்திருக்கோம். அண்ணன் என்னன்னு கூட பார்க்கலம்மா. ஆடு மாடு கூட பட்டினியா கட்டிக்கிட்டே கிடந்துச்சு. பாவம், அது என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி சரி விடு, நீ போய் அங்கேயே இரு. நீயும் அங்கேருந்து இங்கே வந்துட்டா அவ என்ன செய்யறா என்ன பண்றான்னு நமக்கு எதுவும் தெரியாது. அவ என்ன பேசினாலும் சரி, அவ உன்னை எப்படி தான் அடிச்சு விரட்டினாலும் சரி, அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. என்ன புரியுதா? அப்பதான் அவ பண்றது நமக்கு தெரியும். இந்தாரு, சீக்கிரமா போன போட்டு உன் ஆம்படியனை வர சொல்லு. அவன் வரட்டும். இன்னும் 1 மாசத்துக்கு உன் குடும்பத்தோட இங்கேயே இருங்க, புரியுதா? புள்ளைய படிப்பு வீணா போனாலும் போனா போகுது. படிப்பு என்ன படிப்பு? பொல்லாத படிப்பு. படிச்சு என்ன கொடுங்க போகுது அதுவே? நான் நேத்தே என் வீட்டுக்காரனுக்கு போன போட்டுட்டேம்மா. என் மைனிக்காரி என் ஆத்தால அடிச்சு துரத்திட்டா. என் ஆத்தா ஊரை விட்டு கோச்சிக்கிட்டு போகுது. அது செத்துட்டாலும் செத்துரும். நான் செத்துடுச்சுன்னா சேர்த்து சொல்றேன், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வான்னு நேற்று சொல்லி தான் வச்சிருக்கேன். ஏட்டி, அப்ப நான் செத்துருவனே முடிவே பண்ணிட்டியா? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. ஏம்மா, இல்லைம்மா, இது ரொம்ப வீராப்பா பேசிட்டு போனல, அதான் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் உன் கூட இருந்து அழுதுகிட்டு கிடக்கணும். என் புருஷனுக்கு செய்து விட முடியாது. அண்ணங்காரன் செய்து விடுவானா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிட்டம்மா. சரி சரி, நான் எப்படியே முன்வாசலா நீ போ. நான் பின்வாச வழியா அந்த ஆடு மாடுகளுக்கு பிள்ளைகளே எடுத்து போடுற மாதிரி வாரேன். அந்த சிறுக்கி என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறேன். சரி சரி, வா வா. நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவள் ரொம்ப ரொம்ப சிலுத்துக்கிட்டு நிற்கிறா. நீ வா, அப்புறம் தெரியும் அவளுக்கு. தங்கா, உன் அண்ணங்காரனும் அந்த சிறுக்கி என் காலில் விழுந்து கும்பிட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க மாட்டேன். இந்த ஆட்டு மாட்டுக்கு புல்லு எடுத்து வைக்கிற மாதிரி நான் தோட்டத்தோடையாக வந்து இந்த நம்ம இல்லாத நேரமாக என்ன ஆக்கி திங்குறேன், என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன். என்ன? சரிம்மா சரிம்மா. நான் இப்படியே 3 மாதம் வழியாக போய் பெட்ரூமில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து மைனி உன்னைய பார்க்குதா இல்லைன்னு சொல்கிறேன். சரியா? மாட்டிக்காதடி, அவகிட்ட மாட்டிக்காத. அப்புறம் மானத்தை வாங்கிடுவா சிறுக்கி. நேற்று என்னையே என்ன பேசுனா தெரியுமா? ஒரு வார்த்தை கூட அவளை கேட்கல. நீனு என்னை நாண்டுகிட்டு தொங்குன்னு சொல்லிட்டா. ஏம்மா, அவ ஏவாம்மா உன்னைய நாண்டுகிட்டு தொங்குன்னு சொல்றது? ஏம்மா, நீ வேணா பாருமா. நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவளை நாண்டுகிட்டு தொங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்னையும் வெளியே வெட்டி விட்டுட்டு அவ சந்தோஷமா இருந்துருவாளா? நான் இருக்க விட்டுடுவேனா? அவளை விடவே மாட்டேம்மா. அவளை வச்சு தீக்காம விட மாட்டேன். சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. மைனி என்ன பண்ணியிருப்பானே தெரியல. நான் போகிறேன் போய் பார்க்குறேன். மாமியில் அடித்து துரத்தி விட்டா அப்படியே எல்லாத்துக்கும் மகாராணி ஆயிடலாம்னு நினைப்பேன். உன்னை மாட்டு கட்டுற கொட்டாய கூட அண்ட விடாம பண்றேனா இல்லையா பாருடி. சின்னவனே, அம்மாவே போன் போடுறாங்கடி, பாத்தியா? இதுதான் நேரம் கூடி வர்றதுங்கிறது. கொடுத்தா ஆண்டவன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குதுடி எனக்கு எல்லாம். என்னதான் இருந்தாலும் பெத்தவ தானே. நீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஹலோ ஏம்மா, சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன செய்யற? என்னம்மா ஒரு மாதிரி பேசுற? ஏன் அம்மாவை அடிச்சு வெளியே தடுத்துட்டு உன் ஆத்தாளுக்கு போன் போட்டு பேசுறியா? என்னன்னு சொல்லுமா. என்ன 5 வயசு முக்க மாதிரி எப்படி கொஞ்சம் பாரு. என்ன சொல்லுவ? என்ன ஆளி மூஞ்சி பாரு, ஆளி வாயி மேலக முடியலையா? ஐயோ, என்னமாச்சே? ஏன் சாப்பிட்டியா இல்லையா? ஆமா, ஓ மாத்தக்காரி ஈத்து பறிச்சுக்கிட்டு கிடக்குறா, நாளைக்கே செத்துருவா. ஏம்மா இருமா, நான் இப்பயே கிளம்பி வாரேன். ஏம்மா, உனக்கு முடியலங்கிற நான் வராம இங்க எப்படி இருக்கிறது? இல்ல நான் கிளம்பி வந்து நான் கையோட கூப்பிட்டுக்கிட்டு வரேன். 10 நாள் உன்னை உட்கார வச்சு நல்லா உன் உடம்ப தேத்தி அனுப்புறேன்.
வயவேலைக்கு போவாதன்னு எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்றது, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஒரு சிலர்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா முக்கி திங்கிறாளவ. மவனுக்கும் மருமகளுக்கும் 1 ரூபா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாளவ. மருந்துன்னு வாங்கி நல்லா உடம்ப தேத்திக்கிட்டு கொடுத்து போன மாடோ மாதிரி இருக்காளவ. நீ பாரு, ஆத்தாடி ஆத்தா, பேச்சு வக்கல என் ஆத்தாளை பத்தி பேசுறாள இவளை என்ன பண்ணலாம் எனக்கு வர அவசரத்துக்கு. ஏண்டி நீ மட்டும் என்னடி களை எடுக்க போற, இல்ல நாத்து நட போறியா, என்ன பண்ண போற? வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்ல என் அண்ணன் வாங்கி தரதெல்லாம் தின்னுட்டு நல்ல ஒல்லி குச்சி மாதிரி வந்த, இப்ப குண்டு பண்ணி மாதிரி இல்ல இருக்க. நீ அம்மாவை சொல்ற? இல்லம்மா, உன் மருமலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைலாம் வீட்டுல தான் இருக்கு, பஸ் இருக்காவ பாத்துக்குவா. நான் வாரமா கிளம்பி வாரேன், அடுத்த பஸ்ஸுக்கே வாரேன். இரு, நீ கிளம்பி ரெடியா இரு. நான் வந்ததும் வரல கருல எல்லாம் சொல்லக்கூடாது. என்னை பார்த்ததும் உடம்பு அப்படியே பறந்து வீணா போயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. பாத்துக்க. போ பறந்து போ. மோத்தால எடுத்துட்டு வர போறியா? இரு, இப்பவே போய் அம்மா கிட்ட மாட்டி வர்றவனே. என்னக்கா அம்மாவுக்கு முடியலையா? ஆமா சின்னப்பண்ணு, உடம்பு சரியா 1 வாரமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தியா, நானும் வீட்டுல நடந்த போர்க்களத்துல எங்க அம்மாவுக்கு போன் பண்ண மறந்துட்டேன். தினந்தோறும் போன் பண்ண நேரம் கிடைச்சாதானே, அதுக்கு கூட நேரம் இல்ல. இந்த செல்ல எடுத்து காலையில வச்சுட்டா போதும், கிழவிக்கு அப்படியே வாய்க்கு மூக்குக்கும் சோறு விக்கி சாவர மாதிரி இல்ல, பாக்க மேலுங்கிடியும். என்னக்கா நீ போறிய கூப்பிட, இல்ல போய் பாத்துட்டு மட்டும் வந்துருவியா? இல்லடி, போய் கையோட கூப்பிட்டுட்டு தான் வரப்போறேன். ஒரு பொண்ணுக்கார இருக்காளே, அவ வீட்டுக்கு போய் 10 நாள் உட்காந்து எழுந்துட்டு வரும். எதுவும் போய் நல்லதை பழதை சாப்பிட்டுட்டு வரும்ல. யாத்த ஒரு நாளும் இருந்ததில்ல. என் நேரம் பார்த்தாலும் வேலைன்னு இப்ப உடம்பு வீணாக்கிட்டு நிக்குது. பிள்ளை எதுக்கு பெக்குறாங்க? ஏன் ஆத்தக்காரியெல்லாம் அவங்ககிட்ட மட்டும்தான் சாப்பிடணுமா? மரும வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கிறதா என்ன? நான் போறேன், இப்பவே போறேன். அக்கா இப்ப வேற உன் மாமியாருக்கும் உனக்கும் சண்டை, நேரத்துக்கு கூப்பிட்டு வருது சரியா? ஏன் மாமியாருக்கு எனக்கு சண்டையா இருந்தா என்ன? என் மாமி என்ன பெரிய கொம்பியா துப்பி வச்சு சுட்டுடுமா? என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன் நானும். கேட்க ஆளில தானே அது எகிரி எகுறது. என் அம்மா வரட்டும், அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன் கச்சேரி. அதுக்கு வீடு அது பாட்டுக்கு கடந்தா கிடக்கட்டும். இந்த உலக்க ஒண்ணு சுத்துது பிறகு உலக்க, அது வந்துச்சுன்னா நான் வீட்டுல இல்ல ஊருக்கு போயிட்டு வேலையெல்லாம் செய்யச்சுன்னா ஜோர் ஆக்கி வைக்கச்சுன்னு சொல்லு. யார சொல்றேன்? கண்டத்துக்குன்னு வந்து நிக்கிறாளே ஒரு சிறுக்கிக்குள்ள மாடு, அவதான். உன் நாத்தனாலா? சொல்றேன் சொன்னாலும் அப்படியே செஞ்சு மடிச்சிட்டு தான் பாப்பா வேலைய. நீ சொல்லு, அவ செய்யலனா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சரி மணி அடிச்சு நான் கிளம்புறேன். என்ன உள்ள என்னமோ மனமனன்னு பேசுற அளவ, என்னன்னு ஒன்னும் காதல் விழ மாட்டேங்குது. என்ன பேசிக்கிற அளவுன்னு தெரியலையே. என்ன பத்திதான் என்னவோ பேசுற அளவ. வர மாதிரி சத்தம் கேக்குது. ஆத்தாடி எவ்வளவு வாரலே, வந்தாலோட மாட்டிக்கோமே. எப்படி மரவா நிப்போம். இங்க எவ்வளையும் காணோம். என்னமோ கடிக்குது. ஐயோ